Hello students, Standard 10, Social Science, Unit 4, The World After World War II, Disintegration of the Soviet Union. Soviet Unionல நிறைய நாடுகள் சுதந்திர நாடா பிரிஞ்சு போனதை பத்தி பார்க்க போறோம். In the 1970s and early 1980s, the Soviet Union continued to retain a strong and dominant position in the international politics. 70ஸ்லையும் 80ஸோட ஏர்லி ஸ்டேஜ்லையும் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் சோவியத் வந்து ஒரு பவர்ஃபுல் நாடாக இருந்துச்சு. However, its economy was suffering and was unable to match the productivity capacity of the first world. ஸோ அதனுடைய எக்கனாமி வந்து இப்போ என்ன ஆகுது, சரிய தொடங்குது. எக்கனாமி வந்து கொஞ்சம் சஃபர் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டுன்றப்போ யூஎஸ், நெக்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்களுக்குலாம் மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு மாறி போயிடுது. இன் 1985, மிக்கேல் கோர்பச்சேவ் டுக் ஓவர் அஸ் ஹெட் ஆஃப் த USSR. இந்த பிக்சரில் இருக்கார் இல்லையா, இதுதான் மிக்கேல் கோர்பச்சேவ். இவர் என்ன பண்ணுறாரு, யுஎஸ்எஸ்ஆருடைய தலைவர் பதவிக்கு வராரு. கோர்பச்சேவ் ஸ்போக் அபவுட் த நீட் ஃபார் ஓப்பன்னஸ், கிளாஸ்நாஸ்ட் அண்ட் ரிஃபார்ம், பெரஸ்டோரிக்கா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஓப்பன்னஸ் பற்றியும் ரிஃபார்ம்ஸ் அதனுடைய சீர்திருத்தங்களை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறார். பட் இஸ் கமிட்மெண்ட் ஆஃப் ரிஃபார்ம் அப்பார்ட் ஃப்ரம் ஆப்போசிஷன் within the ruling Communist Party did not match the resources available to USSR. ஸோ இவர் இந்த மாதிரி இந்த கிளாஸ்நாஸ், பெரஸ்டோரிக்கா இதெல்லாம் வந்து அறிவிக்கிறாரு இல்லையா, இதெல்லாம் அவங்க ரூலிங் பார்ட்டிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்துது. அவங்களுக்கே அது பிடிக்கல. இந்த மிடில் ஆஃப் த 1980s, about 1/3 ஆஃப் த டோட்டல் ஜிடிபி வாஸ் கோயிங் டு த மிலிட்ரி. 1980ஸ்ல அவங்களுடைய நாட்டு வருமானம், ஜிடிபி, அவங்களுடைய நாட்டு வருமானத்தில் 1/3 வந்து என்னது மிலிட்ரிக்கு வேண்டி செலவிட வேண்டியதாக இருந்தது. இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஏ பேரிட்டி வித் த யூஎஸ், in the context of President Reagan's Star War program, it became necessary for the Soviet Union to allocate more fund to the military. ஸோ யூஎஸில் வந்து ரீகன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அங்கே வந்து அவர் ஸ்டார் வார் ப்ரோக்ராம்னு ஒன்று மிலிட்ரியில் தான் பண்ணுறாரு. அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மிலிட்ரிக்கு நிறைய ஃபண்டை ஒதுக்க வேண்டியதாக இருந்துச்சு. The increase in the military budget further strained the Soviet economy. ஸோ மிலிட்ரிக்கு வேண்டி ஏற்கனவே எக்கனாமி சரிஞ்சிட்ருக்கு. இப்போ மிலிட்ரிக்கு வேண்டி நிறைய செலவு பண்ணுறதுனால இன்னுமே சோவியத்தோட எக்கனாமி வந்து சரிஞ்சிட்டே போகுது. The year 1988 saw the first mass protests, first in Armenia and then in Baltic states. ஸோ 1988ல் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பான இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அர்மேனியாவில் ஆரம்பிக்குது, தென் பால்டிக் ஸ்டேட்ஸ்லலாம் ஆரம்பிக்குது. Earlier, Soviet regimes had used severe repression to quell such uprisings. ஸோ என்ன ஆகுதுன்னா இவங்க அதுக்கு இந்த எழுச்சிகளெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அடக்கிறதுக்கு பார்க்குறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஏர்லியராக அப்படின்றப்போ முதல்ல அடக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கோர்பச்சேவ் குட் நாட் டேக் ரிசோர்ஸ் டு சச் ப்ரூட்டல் மெஷர்ஸ். இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோர்பச்சேவ் சொல்லிடுறாரு. The Chernobyl disaster, a major accident in a nuclear plant in Ukraine in 1986, was another blow. ஏற்கனவே மிலிட்ரிக்கு நிறைய செலவு பண்ணிட்டாங்க. இந்த அர்மேனியா, பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம் அவங்க வந்து அங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது, அதுக்கு செலவு பண்ணுறாங்க. இப்போ செனோபல் டிசாஸ்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பிளான்ட் உக்ரைனில் இருக்குது. இந்த யுக்ரைனும் வந்து இவங்களுடைய ரஷ்யாவோட தான் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பெரிய இந்த நியூக்ளியர் பிளான்ட் வந்து வெடித்து செதறுது. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரில் இருக்குது. இதனுடைய அந்த பிளான்ட் வெடித்து செதறினால அதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்றது வந்து ஒரு பிக்சராகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ earlier plant in Ukraine in 1986 was another blow. இது வெடித்து செதறினால அதனுடைய ரேடியேஷனால் மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதுக்கும் செலவு பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. Gorbachev made moves to stabilize his position by reliance on conservative forces in 1989 and 1991. ஸோ கோர்பச்சேவ் இதுக்கு வேண்டியும் அடுத்த அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு வேண்டியும் நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கிறார். But on each occasion he was interrupted by massive minor strikes which came close to triple the economic energy supplies. இவர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலான்னு வரும்போதெல்லாம் இந்த சுரங்க தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்களோட எனர்ஜியெல்லாம் அதுலேயே வேஸ்ட்டாக போயிடுது.
ஸோ கண்ட்ரியை வந்து முன்னேற்ற முடியல. ஸோ இந்த பிளான்ட் வெடித்து செதறினப்போ உள்ள பிக்சர் கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், the East European communist states under the Soviet umbrella were also in a deep economic and social crisis. இப்போ ஈஸ்ட் யூரோப்பியன் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்காங்களே, இவங்களுடைய சப்போர்ட்டு கீழே இருந்தவங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக்லாம் நிறைய நெருக்கடிகள் ஏற்படுது. அவங்களுக்கும் எக்கனாமி எல்லாமே சரிஞ்சு போகுது. Gorbachev decision to loosen the Soviet control on the countries of Eastern Europe created an independent democratic momentum. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க மேலே இருக்க நம்ம நாட்டையே பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஸோ அவங்க மேலே இருக்க அந்த கண்ட்ரோல் எல்லாம் லூஸ் பண்ணுறாரு. அப்போ ஒன்று என்ன ஆகுது, அங்கே இருக்க ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் நம்மளும் ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரியாக மாறலாம், அதுக்குள்ள வேலைகளெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. A series of worker strikes undermined the communist regime first in Poland and then in Hungary. ஸோ இப்போ கம்யூனிஸ்ட் ரெஜிம்ஸ் அவங்களுடைய அரசை வந்து முதல்ல போலண்ட் வந்து விடுதலை பெறுது, நெக்ஸ்ட் ஹங்கேரி விடுதலை பெறுது. அவங்க கம்யூனிசத்தை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. A wave of demonstrations that swept East Germany led to demolition of the Berlin Wall in 1989. ஸோ ஏற்கனவே 2-3 நாடு பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ போலண்டு போச்சு, அதுக்கப்புறம் ஹங்கேரி போயாச்சு. இப்போ என்ன ஆகுது, பெர்லின் வாலும் தகர்த்தெறியப்படுது. இது எல்லாமே வந்து சோவியத் யூனியனுக்கு ஒரு அடியாக தான் இருக்குது. Subsequent to it, regimes in Czechoslovakia followed by Bulgaria fell. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செக்கோஸ்லோவாக்கியா அவங்க தனியாக போயிடுறாங்க, பல்கேரியா தனியாக போயிடுறாங்க. An attempt by Romania's Nicolae Ceausescu to resist the wave of change by shooting down demonstrators ended in his execution by a firing squad under the command of his own generals. ஸோ ரொமேனியா இந்த கண்ட்ரியில் என்ன ஆகுதுன்னா, நிக்கோலாய் சவுசெஸ்கு அப்படின்றவர் தான் தலைவராக இருக்கார். அவர் வந்து அவங்களுக்கு எதிராக போராடுறவங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இவருடைய ஓன் ஜென்ரல்ஸே வந்து ஃபயர் பண்ணுறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, டெலிவிஷன்லேயே காட்டுறாங்க. த televised images of shooting and the fall of Berlin Wall galvanized the process of the breaking up of the communist world. ஸோ என்ன ஆகுது, இந்த நிக்கோலாய் சவுசெஸ்கு வந்து ஷூட் பண்ணி அவருடைய பாடி இருக்கிறதெல்லாம் வந்து டிவிலேயே காட்டுறாங்க. தென் அப்புறம் பெர்லின் வாலும் வந்து தகர்த்தெறியப்படுது. இது எல்லாமே என்னது, கம்யூனிஸ்ட் வேர்ல்டுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது. In 6 months, the political map of half of the Europe has been redrawn. ஸோ இப்போ யூரோப்போடைய பாதி பொலிட்டிக்கல் மேப்பே வந்து மாற்றி வரைகிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே USSRக்கு கீழே இருந்தது, தனித்தனி நாடாக வரைகிற மாதிரி ஆயிடுச்சு. Gorbachev made an attempt to take a hard line against the disruptionist only to be challenged by a second great miners strike in 1991 and huge demonstration in Moscow. In the Gorbachev made a last attempt to take a hard line against the disruptionist only to be challenged by the second miners. ஸோ இந்த கோபர்ச்சேவ் என்ன பண்ணுறாரு, இன்னும் சரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வரும்போது 1991 இன்னும் மாஸ்கோவில் மிகப்பெரிய ஸ்ட்ரைக் உண்டு. இந்த சுரங்க தொழிலாளருடைய ஸ்ட்ரைக் வந்து திருப்பியும் ஒன்று ஏற்படுது. In response, conservative forces in his government attempted to take a hard line without கோபர்ச்சேவ். ஸோ இனி கோபர்ச்சேவ் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கட்சியிலேயே இருக்கிற இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக ஒரு சதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தான் இனி நாடை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு they used troops in Moscow to stage a coup and held Gorbachev under house arrest. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் கன்சர்வேட்டிவ்ஸ்லாம் மாஸ்கோவில் சில ட்ரூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கோபர்ச்சேவை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. But other military units refused to back them, and as a result, power fell into the hands of Boris Yeltsin. ஸோ இப்போ என்ன ஆகுது, மற்ற மிலிட்ரிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இவருக்கு அகேன்ஸ்டாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே இப்போ பவர் வந்து யார் கையில் போயிடுதுன்னா, போரிஸ் எல்சின் கையில் போயிடுது. இவர் வந்து கோபர்ச்சேவோட ஃப்ரெண்டாக தான் ஃபஸ்ட்டு இருக்கார். இவர் வந்து ரிஃபார்மர் பேக்டு பை த வெஸ்ட். இவருக்கு வந்து சப்போர்ட் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குலாம் இவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா போரிஸ் எல்சினுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க.
In the meanwhile, 3 Baltic states had formally left the Soviet Union. இந்த கேப்ல வந்து 3 countries வந்து Soviet Union விட்டு போயிடுறாங்க. They were admitted to the UN as independent countries. இவங்க வந்து உடனே UNல independent countries ஆவும் மெம்பர் ஆயிடுறாங்க. எஸ்டோனியா, லாவிட்டா and Lithuania. The 3 countries எல்லாம் என்ன அப்படின்னா எஸ்டோனியா, லாட்வியா and Lithuania. எஸ்டோனியா, லாட்வியா and Lithuania. இந்த 3 countries-ம் UNலயும் மெம்பர் ஆயிடுறாங்க. In November 1991, 11 republics, Ukraine, Georgia, Belarus, Moldova, Turkmenistan, Tajikistan, உஸ்பெகிஸ்தான் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா announced secession from the Soviet Union. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சோவியத் யூனியன்ல தனியாக போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. Instead, they declared they would establish a commonwealth of independent states. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போன கண்ட்ரீஸ்லாம் அவங்களுக்குள்ள ஒரு காமன்வெல்த்தை அமைச்சிக்கிறாங்க. On 25th December, Gorbachev announced his resignation. For 6 days, the Soviet Union continued to exist only in name of. At midnight on 31st December 1991, it was formally dissolved. So, December 31st 1991 ஆக இந்த ஃபுல்லாக சோவியத் யூனியன் மொத்தமே கலைக்கப்பட்டது. It was formally dissolved. The USSR was no more. இப்போ USSR வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.